அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன். 2 குரு, 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். ஜீவனஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் சனி, சூரியன், செவ்வாய், புதன் இணைவு. விரய ராசியில் சுக்கிர பகவான் இருக்கிறார். 2 குரு இருப்பதால் தங்களுக்கு பண வரவுகள் உண்டு. ஏதாவது ஒரு வகையில் பணம் கையில் புரண்டு கொண்டே இருக்கும். பண பற்றாக்குறை என்பது இருக்காது. பழைய கடன்கள் அனைத்தும் வசூலாகும். தங்களுக்கு பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை தாங்கள் எளிதாக நிறைவேற்றுவீர்கள். சுபகாரியங்கள் நன்றாக நடைபெறும். இதுவரை தடங்கலான சுபகாரியம் அனைத்தும் நல்ல விதத்தில் நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். தொழில்துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும். வியாபாரிகளுக்கு பண வரவுகள் நன்றாக இருக்கும். மாணவியர்கள் நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். பரிசு பாராட்டுதல்களை பெறுவர். லாபஸ்தானத்தில் செவ்வாய், சனி இருப்பதால் தொழில்துறை அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும். செவ்வாய் இருப்பதால் அவர்களுக்கு ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும். பணவரவு பெருகும். புதிதாக வீடு கட்ட ஆசைப்படுபவர்களுக்கு நன்றாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டு. நிலம் வாங்கலாம். ஆக சுக்கிரன் விரயத்தில் இருப்பதால் ஏதாவது பொருட்களை வாங்கி பணத்தினை செலவு செய்வீர்கள். தொழில்துறை வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் தாராளமாக கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவர். குடும்ப ஒற்றுமை நன்றாக இருக்கும். திட்டமிட்ட முன்னேற்றம் அறிவு சார்ந்த லாபத்தையும் கொடுக்கும். 5 ஆக தங்களுக்கு 4ஆம் இடத்தில் கேது இருப்பதால் பெற்ற தாயாருடைய உடல் நலனில் கவனம் தேவை. தாயாருக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வந்து போய்கொண்டே இருக்கும். லாபஸ்தானத்தில் சனி இருந்தால் பரவாயில்லை. கூட செவ்வாயும் சேர்ந்திருப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு நடத்துங்கள். பிளான் யுவர் ஒர்க் யுவர் பிளான் என்றார்கள். பிளான் ஒர்க் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு சக்சஸ். திட்டமிட்டு காரியங்களை செயல்படுத்துங்கள். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் படியுங்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பிள்ளைகள் சொன்ன பேச்சு கேட்பார்கள். பிள்ளைகள் சொன்ன பேச்சு கேட்காவிட்டால் மன அமைதி குறையும். ஆகவே தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் படியுங்கள். ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். வாழ்க்கையில் நன்மை பெறுவீர்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.